ஒன் டைம் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பிளாஸ்டிக் வந்து தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து January 1, 2019 இருந்து அமலுக்கு வருது. இதை பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சில முக்கியமான உண்மைகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வழக்கம் போல பிளாஸ்டிக்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். பிளாஸ்டிக் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 500 இருந்து 1000 வருஷம் ஆகணும்னு தெரியும். பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியா இருக்கணும்னு தெரியும். இது அனிமல் சாப்பிடறதுனால பிரச்சனை வரணும்னு தெரியும். தரையில போடுறதுனால லேண்ட் பொல்யூஷன் ஏற்படுது. எரிக்கும் போது ஏர் பொல்யூஷன் ஏற்படுது. இதை சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சாதான் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டோமா? யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கும். பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல மட்டும் ஒன் டைம் பிளாஸ்டிக்ங்கிறத யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டா என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா வாழை இலை, பாக்கு மரத்தட்டு, பேப்பர் பேக்ஸ். ஆல்டர்னேட் ஆப்ஷனா பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பாத்துடலாமா? காட்டன் பேக் யூஸ் பண்ணலாம்னு இருக்கும். துணிப்பை கொண்டு வந்தாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண தான் போறாங்க. இப்போ என்னன்னா துணிப்பை மாரி வருது. துணிப்பை தான் யூஸ் பண்ணுவோம், வேறு வழியில் எல்லாம் நோ ஐடியா. துணிப்பை ஆனால் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம துணிப்பை எல்லா கடைகள்லையும் சரி, ஜவுளி கடையிலையும் சரி, எல்லா பக்கமே துணிப்பை தான் அதிக லெவலில் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம துணிப்பை யூஸ் பண்ணுறதே நல்லது. பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக துணிப்பை தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வீட்டிலேருந்தே கொண்டுற மாதிரி இல்லாட்டினா ஷாப்ஸ்லேயே இஷ்யூ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம். கட்டப்பை, மஞ்சப்பை, இல்லைன்னா முன்னாடி இருந்த மாதிரி தூக்குவாளி அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம். யூஸ் பண்ணுறத விட இப்போ எல்லாரும் துணிப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக்கோட இது வந்து குறைஞ்சிட்டு சொல்லலாம். பிளாஸ்டிக் பதிலாவா? பிளாஸ்டிக் பதில் என்னங்க இப்போ தான் ஏதோ துணிப்பை வந்துருக்குனாங்க. ஸ்டீல் பொருட்களை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் இல்லாத துணிப்பை இந்த மாதிரி இதை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக. நம்ம மக்கள் பொதுவா சொல்றது துணிப்பை. இதை தான் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. கடையிலயும் இதை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளாலே பார்க்க முடியுது. ஆனா இந்த துணிப்பை உண்மையாவே துணிப்பை தானா? அதாவது காட்டன் பேக்ஸ் தானா? உள்ள பைய பார்த்தாலும் துணிப்பை மாதிரியே தெரியல. மஞ்சப்பை தான் பெஸ்டா இருக்கும். லைட்டா சந்தேகம் வருது இல்ல? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து எரிச்சோம்னா, அதாவது இந்த பாலிஎத்திலீன் பேக் எடுத்து எரிச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு கம்ப்ளீட்டா பேர்ன் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதே இது இந்த துணிப்பைன்னு சொல்லப்படுறது எரிச்சோம்னா பிளாஸ்டிக் எரிக்கும் போது நடந்த மாதிரி ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். உண்மை என்னன்னா இது துணிப்பையே கிடையாது. இதுக்கு பேரு நான் ஓவன் பாலிப்ரோபிலீன் பேக்ஸ். இதுவும் பிளாஸ்டிக் தான். இந்த நான் ஓவன் பாலிப்ரோபிலீன் பேக்ஸ் வந்து பிளாஸ்டிக் த்ரெட்ஸை வச்சு உருவாக்கப்படுது. இன்ஃபேக்ட் இது பிளாஸ்டிக்கை விட இன்னும் மோசமானது. மும்பைல இந்த குறிப்பிட்ட பேக் வந்து பேன் லிஸ்ட்ல இன்க்ளூடடா இருக்கு. நம்ம ஊர்லயே நிறைய கடையில இதே தான் அல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ண போறோம்னு சொல்றத நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து அவங்களோட அறியாமையை குறிக்குது. நம்ம நினைச்சாலும் எல்லாரும் மஞ்சப்பை, அதாவது முன்னாடி உள்ள மாதிரி துணிப்பையை வெளியே கொண்டு போய் பொருள் வாங்க போறது கிடையாது. சோ வெளியே போயிட்டு வரும்போது பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சாலும் எதுல போட்டு கொண்டு வர முடியும்? பிளாஸ்டிக்கை தான் யூஸ் பண்ண முடியாது. சரி, அப்போ இதுக்கு என்னதான் ஆல்டர்னேட்டிவ் கேட்கறவங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா இருக்கு. சிபி செல்வன் சொல்லிட்டு ஒரு தமிழோட முயற்சியில பிளாஸ்டிக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா கொண்டு வரப்பட்டதுதான் பயோ பேக்ஸ். பயோ பேக்ஸ்னா என்ன? பேர்லயே இருக்கு, பயோ பேக்ஸ், பயோடிகிரேடபிள் பேக்ஸ். இந்த பயோபேக்ஸ் வந்து டாப்பியோக்கா, அதாவது மரவள்ளி கிழங்குல உள்ள ஸ்டார்ச்ல இருந்து உருவாக்கப்படுது. இது பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக்கும் இதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, சுடுதண்ணில போட்டு கலக்கும் போது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருது. மண்ணில் போட்டு 3 இருந்து 4 மாசத்துல கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆயிருது, அதாவது மக்கிடுது. வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து பண்றதுனால அனிமல்ஸே சாப்பிட்டாலும் அனிமல்ஸ்க்கு பிரச்சனையே வராது, ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். பிளாஸ்டிக் எரிக்கும் போது வர பொல்யூஷன் இதுல வர மாட்டேங்குது, கம்ப்ளீட்டா ஆஷா மாறிடுது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தயாரிக்க தேவைப்படுற மரவள்ளி கிழங்கு வந்து இந்தியால அதிகமா விளையுது. அதுவும் இந்தியால விளையிற 100%ல 65% வந்து தமிழ்நாட்டுல விளையுது. இதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் இதை முதல்ல தெரியப்படுத்தணும். அப்பதானே பயன்படுத்த முடியும். ஸோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ஆல்வேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல சயின்ஸ் வீடியோல பார்ப்போம். Until then, is Mithun signing off. Thanks for watching.